ஹலோ கைஸ் வணக்கம். ஜாவால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிக்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன? அது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்? அதோடைய ஆர்டர் வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரே கிளாஸ்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்டு இன் ஜாவா. ஸோ இந்த கீவேர்டு இந்த ஸ்டாட்டிக்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா பிலாங்ஸ் டு த கிளாஸ் நாட் தி இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன பிலாங்ஸ் டு த கிளாஸ் அப்படின்னா, ஸோ இப்போ பப்ளிக் கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இங்கே ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஒன்று ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு கம்பெனி நேம் ஈக்குவல் டு கூகுள்னு கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் பிலாங்ஸ் டு கிளாஸ். அதாவது இது ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி நேம் ஸ்டாட்டிக்கு மென்ஷன் பண்ணாமல் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி நேம்னு கொடுத்தேன் அப்படின்னா அது பிலாங்ஸ் டு இன்ஸ்டன்ஸ். இன்னும் வந்து சொல்லப்போனால் பிலாங்ஸ் டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ டெமோ ஈக்குவல் டு நியூ டெமோன்னு சொல்லி டெமோ 1 டெமோ 2 டெமோ 3ன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே போவேன். அப்போ அது கிரியேட் பண்ணும்போது எம்ப்ளாயி நேமை நான் மாற்ற முடியும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நேம் வந்து அஜித், விஜய், மதன், கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டாண்டர்டான ஒரே வேல்யூ இருக்காது. அதுதான் வந்து பிலாங்ஸ் டு இன்ஸ்டன்ஸ். பட் கம்பெனி நேம்ன்றது பிலாங்ஸ் டு கிளாஸ். இந்த கிளாஸில் கம்பெனி நேம் கூகுள்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் கூகுள் தான் இருக்கும். வேறு வேறு நேம் வந்து மாறாது. ஸோ இதுதான் இந்த ஸ்டாட்டிக் உடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த கம்பெனி நேம் தான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், அப்படி இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயி நேம்ன்றது இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்னொன்று வந்து லோக்கல் வேரியபிள் இருக்கு. லோக்கல் வேரியபிள்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கிளாஸுக்கு உள்ள மெத்தடுக்கு வெளியே கிரியேட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கூடவே ஸ்டாட்டிக்னு சொல்லி அடிஷ்னலாக போட்டோம் அப்படின்னா அது ஸ்டாட்டிக், அப்படி இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள். அதுவே இதுக்கு கீழே ஒரு மெத்தடோ இல்லை இதுக்கு மேலே ஒரு மெத்தடோ நான் எழுதுறேன். அந்த மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா அப்படின்னா அதுதான் லோக்கல் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாட்டிக்குள்ளேயே போயிடுவோம். ஸ்டாட்டிக் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கை வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் மெத்தடாக யூஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக் பிளாக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெஸ்டட் கிளாஸாகவும், அதாவது ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன் காப்பி ஷேர்டு பை ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான் கம்பெனி நேம் ஈக்குவல் டு கூகுள். ஸோ அந்த கம்பெனி நேம் அதோட வேல்யூ என்னவோ அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக ஷேர் ஆகிடும். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே டைரெக்டாக அந்த மெத்தட் நேமை நம்மளால் கால் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த மெத்தட் நேமை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்னா இப்போ மெமரியில் ஜாவா வந்து இந்த கிளாஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுறது எதுனா இந்த பிளாக் தான் ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ ரன்ஸ் ஒன்ஸ் வென் கிளாஸ் லோட்ஸ். அடுத்தது நெஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னர் கிளாஸ். ஆக்சுவலாக வந்து இது இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான், நெஸ்டட் கிளாஸ் ஆர் இன்னர் கிளாஸ். ஆக்சஸ்டு வித்தவுட் அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இன்னர் கிளாஸோ இல்லை நெஸ்டட் கிளாஸோ சொல்லும்போது அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும். கிளாஸுக்குள்ள கிளாஸ் தான் இது. ஸோ அதுக்கு மேலே இருக்க கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் இந்த நெஸ்டட் கிளாஸை யூஸ் பண்ணணும்னு அப்படி கிடையாது. டேரெக்டாகவே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரே கோடில் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிடுறேன். ஸோ என்கிட்ட டெமோ கிளாஸ் டெமோன்னு சொல்லி ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கு ஒரு வேல்யூ ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ்ட். ரெண்டாவது ஸ்டாட்டிக் பிளாக். ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணால் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக்னு வெறும் இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அது ஸ்டாட்டிக் பிளாக். இதுக்குள்ளே நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதோட ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எப்படி இருக்குன்னா என்ன ஆர்டரில் இருக்கோ ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்தது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் டெமோன்னு சொல்லி உள்ள கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் பிளாக் உள்ள இதை பிரிண்ட் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்டர் போட்டு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் சிஸ் அவுட் கொடுக்குறேன். அடுத்தது ஸ்டாட்டிக் மெத்தட்.
ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் அதுக்குள்ளேயும் ஒரு சிஸ் அவுட் போடுறேன். இப்போ நெஸ்டட் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இதான் அவுட்டர் கிளாஸ் டெமோ. இப்போ கிளாஸுக்குள்ளேயே நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் நெஸ்டட் கிளாஸ் அல்ல இன்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் இன்னர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இன்னர் கிளாஸ்க்குள்ள டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பிரிண்ட் போடுறேன். இந்த பிரிண்ட் எல்லாம் எதுக்கு போடுறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ என்னோட மெயின் மெத்தட், இந்த மெயின் மெத்தட்குள்ள இந்த டெமோ இருக்கா, இந்த டெமோ கிளாஸ்ல ஸ்டாட்டிக் மெத்தட்னு ஒன்று நம்ம எழுதியிருக்கோமா, ஸோ அதை கால் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே கிளாஸ் நேம் டாட் இந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டாட்டிக்கோட யூசேஜ். அடுத்தது டெமோ டாட் ஸ்டாட்டிக் இன்னர் டாட் டிஸ்பிளே. ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாட்டிக் இன்னர் டாட் வச்சேன்னா இந்த டிஸ்பிளே மெத்தட் வந்துடும். ஸோ இந்த டிஸ்பிளேவை செகண்டாக கால் பண்ணுறேன். அடுத்தது நியூ டெமோன்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை கால் பண்ணுறேன். ஸோ அது கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தட், இதை பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது இதை பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டரை பிரிண்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ் அவுட் மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் பண்ணணும். பட் நம்ம இப்படி கொடுத்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். என்ன ஃப்ளோவில் என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் அதை டிட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் ஆர்டர். நாம் எதிர்பார்த்த ஆர்டர் வராது. ஸோ எப்போ ஒரு கிளாஸ் வந்து லோட் ஆகுதோ மெமரியில், அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுறது என்னது, ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ இந்த ஸ்டாட்டிக் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகிடும். எப்பவுமே வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக நம்ம எது கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இனிஷியலைஸ் ஆகிடும். தென் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு எது பிரிண்ட் ஆகும்னா இந்த ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டரை அப்படியே அது பிரிண்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிளை பிரிண்ட் பண்ணிச்சு. அடுத்தது ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் வந்துடுச்சுங்களா. அடுத்தது ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கால் ஆகும். இப்போதான் நாம் இந்த மெயின் மெத்தடில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது அடுத்த ஆர்டரில் என்ன இருக்குன்னா இந்த இன்னர் கிளாஸில் இருக்கிற டிஸ்பிளே இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கிற இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து இதை பிரிண்ட் பண்ணும். லாஸ்ட்டாக இந்த மெயின் மெத்தட் ஆன்சர் பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர் வந்து நம்ம கோடில் பார்த்தோம், அதே தான். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். அது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி. அடுத்தது ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் எக்ஸிக்யூட்டட் இந்த ஆர்டர், தே அப்பியர் ஆஃப்டர் வேரியபிள்ஸ் அபவ் தெம் ஆர் இனிஷியலைஸ்ட். அடுத்தது மெயின் மெத்தட் ரன் ஆகும். அதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸஸ் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் வித்தவுட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோ எங்கே யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதுதான் மெயின் மெத்தட், இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒரு கிளாஸுக்கு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்போ தான் வந்து ரன் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன் இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் மெத்தடில்? ஸ்டாட்டிக்கு இல்லாமல் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் போடுற வரைக்கும் தேங்க்யூ.